எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. தாயாம் திரு அவை இன்று புனித வெள்ளியை சிறப்பிக்கிறது. இதோ இந்த வெள்ளியன்று இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததை நாம் சிந்திக்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, எங்களுக்காக நீர் உம்முடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறீர். எங்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக நீர் உம்மையே கொடுத்திருக்கிறீர். உமது அன்பிற்காகவும் உமது இரக்கத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம். இயேசு சிலுவையில் 7 வாக்கியங்களை சொல்லி இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார். முதலாவது, தந்தையே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள். இரண்டாவதாக, உண்மையாக உனக்கு சொல்லுகிறேன், இன்றே என்னோடு நீ வான் வீட்டில் இருப்பாய். மூன்றாவதாக, இதோ உன் தாய், இதோ உன் மகன். நான்காவதாக, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஐந்தாவதாக, தாகமாக இருக்கிறேன். ஆறாவதாக, எல்லாம் நிறைவேறிற்று. ஏழாவதாக, தந்தையே, உமது கையில் எனது ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த 7 வாக்கியங்களை சொல்லி தன்னுடைய உயிரை நமக்காக தியாகம் செய்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், இறக்கும் முன்பு கூட இயேசு கிறிஸ்து மற்றவர்களை மன்னித்தார், இறைவனின் திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டார் என்பதை விளக்குகிறது. ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம். இந்த புனித வெள்ளியிலே இயேசு நமக்காக உயிரை கொடுத்ததை சிந்திக்கிற இந்த வேளையிலே நம்முடைய பாவங்களை, குறைகளை நாம் சிந்தித்து நம்மை திருத்திக் கொண்டு நல் வாழ்க்கை வாழ இறைவனிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, உமது ஆணி கொண்ட காயங்களால் எங்களை குணப்படுத்தியருளும். உமது வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.